கொலை செய்யாதிருப்பாயாக என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டுல அப்படி எங்க ஒரு கட்டளை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஜீசஸ் கிட்ட ஒருவன் வந்து நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்கணும்னா கற்பனைகளை கைக்கொள். உடனே அவன் என்ன கற்பனைகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஜீசஸ் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டுல உள்ள அந்த 10 கற்பனைகளுமே புதிய ஏற்பாட்டுல நம்ம கட்டாயம் செய்ய அதான் அதுல இருக்கிற மாரல் லாஸ் எல்லாமே இங்கேயும் நம்ம டேக் ஓவர் பண்ணணும். அங்கயாவது அது எழுத்தின்படி செய்தால்தான் பாவம். இங்க அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுத்து இன்னும் அதை சீரியஸா தான் ஜீசஸ் கொண்டு போகிறாரே ஒழிய புதிய ஏற்பாட்டுல எந்த கட்டளையும் கிடையாது, கற்பனையும் கிடையாது, நம்ம கை கொள்ள தேவையில்லை அப்படின்றது தவறான விஷயம். ஜீசஸ் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்றும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன், இவங்க எல்லாருமே நியாய தீர்ப்புக்கும் எரி நரகத்திற்கும் ஏதுவாய் இருப்பாங்க. யோவான் சொல்கிறார், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்ல, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய சகோதரராக கருதின நமக்காக ஜீவனையே கொடுத்தாரோ அது போல நாமும் நம்முடைய ஜீவனையே கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய சகோதரரை நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொலைபாதகர் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலேதான் பங்கடைவாங்க. சோ நம்ம சகோதரர்களை பகைக்க கூடாது. பிசாசானவன் தான் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருந்தான். சோ நம்முடைய சகோதரர் நடுவுல பகையை கொண்டு வருகிறதெல்லாம் அவனுடைய வேலை என்பதை நம்ம அறியணும். ஆதியிலே ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினே அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னு உடனே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டு ஆண்டவருடைய எச்சரிப்பையும் மீறி அவன் ஆபேலை கொலை செய்ததை பார்க்கிறோம். சோ அந்த ஸ்டார்ட் எங்க ஆகுது? அவனுடைய மனதில் இருக்கிறதான அந்த எரிச்சல். அததான் இங்க ஜீசஸ் சொல்றாரு. அன்னைக்கு அந்த எரிச்சல் உண்டான உடனே அங்க ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த எரிச்சலோட இருந்தனாலே நீ என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ளார போக முடியாது. கேள்வி, கோபம், கசப்பு அல்லது வெறுப்பு என் இருதயத்தில் வளர அனுமதிக்கிறேனா அல்லது அவற்றை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டேனா? ஜெபம், அன்புள்ள ஆண்டவரே, நாங்க எங்களுடைய சகோதரரை, எங்களோடு கூட பிறந்தவர்களையா இருக்கட்டும், இல்ல ஆண்டே ஆவிக்குரிய ஆண்டே சகோதரரா இருக்கட்டும், கத்தாவே, யார் மேலையும் எந்த பகையும் நாங்க வளர்த்து கொள்ளாதபடிக்கு அது பிசாசு இடத்துல இருந்து புறப்பட்டு வருகிறது என்று அறிந்து நாங்க ஆண்டே நீர் எங்களை நேசித்தது போல நாங்க அவர்களை நேசிக்கவும் உங்களுக்கு பிரியமாய் வாழவும் உதவி செய்யுங்க. ஆமென்.